ஹலோ, உங்களுடன் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியின் சார்பாக நேயர்களாகிய உங்களுக்கும் நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ரிட்டையர்ட் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் மிஸ்டர் எம்.எஸ்.எஸ். ரவி அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம்தான், இந்த நிகழ்ச்சி வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு சொன்னால் நேயர்களாகிய உங்களை மட்டும்தான் போய் சேரும் என்பதில் எந்த ஒரு மறுப்பு கருத்தும் இல்லை. உங்களுடைய ஒத்துழைப்பும் அன்பும் தொடர்ந்து எங்களுக்கு தர உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 1-7-0-64-62-82-70 9444901011 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0441-7073, வெளிநாட்டு நேயர்களாக இருந்தால் 0091-94-2539-7010 என்ற எண்ணிற்கு அழைத்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சிறு தொழிலும் வங்கியின் உதவியும். இப்போ இன்னைக்கு இருக்கிற கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது. நல்லா படிச்சிருந்தா வேலை ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற காலம் போய் படித்தவங்க எல்லாரையுமே சூழ்நிலையின் காரணமாக வேலையை விட்டு தூக்குற நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு சமுதாய சிக்கல், இந்த சீர்கேட்டுக்கு என்ன வழி அப்படின்னு நாங்கள் ஆலோசித்து பார்த்ததுல ஒரு பதில் எங்களுக்கு கிடைச்சது. அதுதான் சிறு தொழில். சிறு தொழிலை எப்படி தொடங்குவது, வங்கியில போய் எப்படி லோன் அப்ளை பண்றது, இது போல பல கேள்விகள் நேயர்களாகிய உங்க மனசுல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய கேள்விகளை எல்லாம் சார் கிட்ட கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது சிறு தொழிலை பத்தி. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹலோ சார். புதிகை நேயர்கள் அனைவருக்கும் சித்திரை திங்கள் சிறப்பு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார். சிறு தொழில் அப்படின்னு சொன்னாலே ஒரு முன்னேற்ற பாதை தான் கண்டிப்பாக. அதோடைய வரலாறு என்ன, எப்படி சமுதாயத்தில் சிறு தொழில் அப்படின்றது தொடங்கப்பட்டது, அதோடைய வரலாறு சொன்னால் நல்லாயிருக்கும். மனிதர்கள் காலம் தொட்டு அவர்களுடைய தேவைகள் மாறிக்கொண்டே வருகிறது. அன்றாட ஆடை, உடுக்க உடை, இருக்க இடம், உபயோகிக்கின்ற பொருட்கள் ஆகிய பலவற்றிலும் மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு தேவைப்படும் பொருட்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதற்காக சிறு தொழில்கள் உருவாகின, அந்த காலத்திலிருந்தே உருவாகின. நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு 5 ஆண்டு திட்டங்களின் மூலமாக அந்த சிறு தொழில்களின் வளர்ச்சி பாதை நோக்கி நாம் அதை எடுத்து வைத்து இப்பொழுது முன்னேற்ற பாதையில் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். எதெல்லாம் சிறு தொழிலில் வரும், என்னென்ன தொழில்கள் சிறு தொழில் அப்படின்ற கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க? சிறு தொழில்கள் என்பது ஏறக்குறைய 8000 ஆக்டிவிட்டிக்கு அதிகமாக சிறு தொழில்கள் இருக்கிறது. ஆனால் சிறு தொழில்கள் அதாவது எந்திரங்கள் மற்றும் தளவாடங்களின் முதலீட்டின் மதிப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி. இப்பொழுது 25 லட்சத்திற்கு அதிகமாக 5 கோடிக்கு குறைவாக இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி இருந்தால் அது சிறு தொழில் என்று நாம் சொல்கிறோம். அதை குறுத்தொழில் என்று ஒன்று இருக்கிறது. குறுத்தொழில் என்பது இயந்திர தளவாடங்களின் மதிப்பீடு 25 லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் அது குறுந்தொழில் என்றும், 5 லட்சத்திற்கு மேல் 10 கோடிக்கு 5 கோடிக்கு மேல் 10 கோடிக்கு உள்ளாக இருந்தால் அது நடுத்தர தொழில்கள் என்றும், 10 கோடிக்கு மேல் அதிகமாக இருந்தால் அது தொழில்கள், உயர்தர தொழில்கள், மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் என்றும் அது அழைக்கப்படுகிறது, வரையறுக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்கிறது? அதாவது தொடங்கப்பட்ட காலத்தில் ஒரு growth கண்டிப்பாக இருந்திருக்கும். 1951 தொடங்கப்பட்டது நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ வரைக்கும் என்ன ஒரு வளர்ச்சி நிலையை நம்ம அடைந்திருக்கோம்? அதாவது 1951 அந்த 56 61 அந்த காலகட்டங்களில் 25,000 அந்த நிலையில் இருந்தது. 25,000 தொழில்கள் இருந்தன. அது வேகமாக வளர்ச்சி அடைகிறது. இப்பொழுது 2008 31/12 அன்று 5.79 லட்சம் 5,79,000 சிறு தொழில்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது வேலைவாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு நிறுவனங்கள். இப்போது நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த கேள்வி இருக்கும், சிறு தொழில் எப்படி தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? சிறு தொழில்கள் தொடங்கிறது என்பது தன்னுடைய மனதில் நான் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஒரு கற்பனை, ஒரு எண்ணம் உருவானாலே போதும். அவர்கள் அதற்கான விண்ணப்ப பாரங்கள் இருக்கின்றன. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து மாவட்ட தொழில் மையங்களுக்கு மனு செய்தால் அது உடனடியாக அவர்கள் EM Part 1 என்டர்பிரனர் மெமோரண்டம் Part 1
பகுதி 1 என்ற ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு முன்பாக என்ன என்றால் அவர்கள் நேரடியாக சென்று மாவட்ட தொழில் மையங்களுக்கு சென்று அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பதிவு செய்து அந்த அக்னாலஜ்மெண்ட்டை பெற வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆன்லைனிலேயே அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை. வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு நெட் ஓப்பன் செய்து அதில் www.msmeonline.tn.government.in என்ற அந்த வெப்சைட்டிற்கு சென்றால் அதை பூர்த்தி செய்தால் அந்த பதிவறிக்கையை அவர்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருக்கின்ற பிரிண்டர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால், அந்த வசதி இல்லை என்றால் நெட்டில் அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு சென்று அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அது போன்ற ஒரு வசதி இருக்கிறது. இதை முதலில் இது நுழைவுச் சீட்டாகும், தொழில் தொடர்வதற்கான நுழைவுச் சீட்டு. இதை பெற்றுக்கொண்டு இவர்கள் வங்கிகளுக்கு சென்று கடன் மனு செய்யலாம். அதற்கு முன்பு அவர்கள் ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்ய வேண்டும். திட்ட அறிக்கை என்றால் அவர்களுக்கு எந்திரங்களுக்கு எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும், இந்த ஒரு வாடகை இடமாக இருந்தால் வாடகை எவ்வளவு கொடுக்க வேண்டும், இல்லை ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்றால், இல்லை அந்த ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு தொகை செலவாகும், நடைமுறை மூலதனம் எவ்வளவு செலவாகும் என்பதை ஒரு கணக்கீட்டு செய்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் திட்ட அறிக்கை ஒன்று தயார் செய்து அதை வங்கிகளுக்கு மனு செய்தால், வங்கியாளரிடம் சென்றதை கொடுத்தால் வங்கியிடம் கடனாக பெறலாம். கடனாக பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் அந்த தேவைப்படுகின்ற எந்திர தளவாடங்களை வாங்கி நிறுவி பின்பு அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் கனெக்ஷன் அதையும் பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்கள் தொழில் தொடங்கலாம். பிசினஸ் ஸ்டார்ட் செய்யலாம். தொடர்ந்து இதை பத்தி பேசலாம் சார். நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் பொதிகை. நாங்க விக்கிரவான்ல இருந்து உதுமான் பேசுறேங்க. வணக்கம். விக்கிரவான்ல இருந்து உதுமான் பேசுறேங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நீங்க சொல்லுங்க. இது இஎம் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும், அதாவது பகுதி 1 தொழில் தொடங்கிய பின்பு பகுதி 2, 1 என்று அதை மனு செய்ய வேண்டும். அதையும் அதை போன்ற ஒரு விண்ணப்ப பாரம் இருக்கிறது. அதையும் இப்பொழுது ஆன்லைனிலேயே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைனிலேயே இதை பூர்த்தி செய்து எப்பொழுது நாம் தொழில் தொடங்கினோம், என்ன விவரங்கள் என்பதை இதை பூர்த்தி செய்து மனு செய்தால் உடனடியாக ஆன்லைனிலேயே நமது இஎம் பார்ட் 2ஐயும் பெற்றுக்கொள்ளலாம். இஎம் பார்ட் 2 பெற்றுக்கொண்ட பிறகு அதனுடைய பயன் என்னவென்றால், நாம் அரசு திட்டங்களிலிருந்து மானியங்கள் பெறுவதற்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். மானியங்கள் 15% கேபிட்டல் சப்சிடி, மூலதன மானியம், இல்லை அந்த எல்டிபிடி குறைந்த அழுத்த மின்மானிய சலுகை போன்ற சலுகைகள் இருக்கின்றன. அந்த சலுகைகளை பெறுவதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். நம்ம சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க அதோடைய வளர்ச்சி பாதை நல்லா தான் இருக்குன்னு. ஆனாலுமே ஒரு பொதுமக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்மா, ஒரு என்ன சொல்றது, தொழிலதிபரோட பையன் தொழிலதிபர், அவன் நான் ஒரு பிசினஸ் வச்சிருக்கேன்னா என்னோட பையன் பிசினஸ் வச்சுப்பான். தனியா தொடங்கணும் போது ஒரு பயம் இருக்கின்றது. ஐயோ எப்படி தொடங்குவது, பணம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற காலகட்டத்துல எந்த மாதிரியான கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் அதிகமா சிறு தொழில் செய்யணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டோட வராங்க? அதாவது இந்த சென்றைய அந்த 10 ஆண்டு, அதாவது 1990 ஆகிய ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீர்களானால், அதாவது ஏற்கனவே ஒரு தொழிலை ஆரம்பித்தவர்கள் அவர்களுடைய சந்ததியார்கள் மட்டுமே அவர்கள் முன் வந்தார்கள் தொழில் தொடங்குவதற்கு. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை, நிலைமை மாறி இருக்கிறது. அதற்கு மூல காரணம் தொழில் முனைவர் பயிற்சி என்ற ஒன்று அமைப்பு. அந்த தொழில் முனைவர் பயிற்சி அளிக்கப்பட்டு அது பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே, கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்திலேயே அந்த விதை ஊன்றப்பட்டு அவர்கள் வெளியே வரும் காலத்தில் அது ஒரு மரமாக வளர்கிறது, அது மனதில் ஊறுகிறது. அப்பொழுது வெளியிலே வரும்பொழுது அனைவருக்கும் அரசு வேலை இல்லை வங்கியில் வேலையை கிடைப்பது அரிதாக இருக்கின்ற காலத்தில் நாம் ஏன் வேலையை தேடி செல்ல வேண்டும், நாம் ஏன் வேலையை மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடாது என்ற ஒரு அந்த மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு இப்பொழுது படித்தவர்கள் படித்து முடித்தவுடனே அல்லது படித்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே அவர்கள் அந்த வேலையை, நாம் தொழிலை எப்படி செய்வது என்பதை அந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்.